ஏன் மக்கள் நிறைய பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க? பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் நேர்மை இல்லாமல் இருந்தால் நேர்மை இல்லாமல் தான் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கிறது தான் நம்ம வாழ்கிறதுக்கு ஈஸியாக வாழலாம். ஏன்னா ஒரு உதவி தேவை அப்படின்னா, உனக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு உதவினா பெரும்பாலான மக்கள்லேருந்து தான் உனக்கு, அவங்ககிட்ட இருந்தால் உனக்கு ஒரு உதவி உனக்கு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர், நீ எல்லாரும் வரையும் இல்லாமல் நீ நேர்மையாக இருக்கிற அப்படின்னா உனக்கான உதவி என்பது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பெரும்பாலான மக்களை போய் தான் நீ போய் உனக்கான உதவியை நீ தேடணும். அப்படின்னா நீ பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்ந்தால் தான் வாழ்வதற்கு தேவையான உதவி அவங்கக்கிட்ட இருந்தால் உனக்கு கிடைக்க போகுது. இப்போ பெரும்பாலான மக்களை போல் இருக்கிறது தான் நல்லது, புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க? பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படியே இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இருந்தால் பெரும்பாலான மக்கள் அப்போ அப்படியே ஒருத்தர் முடிவெடுப்பார். நாம் எப்படி இருக்கணும்னு முடிவெடுக்கும் போது பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்களோ அதன்படியே முடிவெடுப்பார். அப்போ பெரும்பாலான மக்கள் நேர்மை இல்லாமல் இருந்தால் இப்போ அது மாதிரியே நம்மளும் இருந்துட்டு போயிடுவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ தான் நமக்கு உதவிகள் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. நாம் ஒரு உதவின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் நிற்க முடியாது. அதனால் பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இருந்தாங்கன்னா அப்போ நம்ம நேர்மையாக இருக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் ஏன் நேர்மையற்ற வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் அதை எதை செய்கிறாங்களோ அதை செய்வாங்க, அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. நேர்மை இல்லாத செயல்களை செய்யணும் அப்படிங்கிறக்காகலாம் குற்றங்களை செய்யணும், ஏமாற்றணும், லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் இப்போ பண்ணுறது கிடையாது. பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க அதோடய நம்ம அவங்கள போலேயே நாமளும் இருந்துட்டு போயிடலாம். அப்போ தான் நாம் மட்டும் தனியாக இருந்தால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை எந்த வடிவத்தில் வந்தாலும் நமக்கு ஒரு உதவி யார்கிட்ட போய் கேட்க போகிறோம்? இந்த பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்தால் நமக்கு தேவையான உதவியை நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியும். நம்ம பெரும்பாலான மக்களை போல் இல்லாமல் பெரும்பாலான மக்களை பகைச்சிக்கிட்டோன்னா நமது வாழ்வதற்கு தேவையான வசதி உதவிகள் என்பது நமக்கு கிடைக்காது. நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு யாரும் நமக்கு வரமாட்டாங்க. அதனால் நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம். எதுவாக இருந்தாலும் ஊரோடு ஒத்து போகிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் நேர்மை இல்லாமல் இருக்கும் பொழுது நேர்மை இல்லாத வழியை கூட தேர்ந்தெடுக்கிறதுக்கு துணிஞ்சிடுறாங்க. ஒற்றுமை தான் முக்கியம், நேர்மை முக்கியம் கிடையாது. நேர்மை இல்லாத பெரும்பான்மையான மக்கள் நேர்மை இல்லாமல் இருக்கும்போது நம்ம நேர்மை இல்லாமல் பெரும்பாலான மக்களோடு ஒற்றுமையாக இருப்பது தான் முக்கியம். பெரும்பான்மையான மக்கள் நேர்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாமளும் நேர்மை இல்லாமல் இருந்து பெரும்பான்மையான மக்களோடு ஒற்றுமையாக இருப்பது தான் முக்கியம். அப்போ தான் வாழ்வது ஈஸி. பிறரிடமிருந்து உதவி கிடைக்கும். நாமளும் பிறருக்கு உதவி செய்து பிறரிடமிருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன் பெரும்பாலான மக்கள் நேர்மை இல்லாமல் இருக்காங்கன்னா, நேர்மையற்ற வழியை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அப்போ தான் நம்ம பிறரிடமிருந்து புறக்கணிக்கப்பட மாட்டோம், தனிமைப்படுத்தப்பட மாட்டோம், பிறரிடமிருந்து உதவி நமக்கு கிடைக்கும். இல்லை அப்போ தான் நமக்கு வாழ்கிறது ஈஸி. எளிதாக வாழ்வதற்காக பெரும்பான்மையான மக்கள் என்ன கொள்கையை கடைபிடிக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் நேர்மையாக இருந்தாங்கன்னா அதையே தேர்ந்தெடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நேர்மையை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை இப்படி தான் அடுத்தவங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிற மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேர்மையற்ற ஒரு கூட்டம் பெருகி போனதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அப்போ பெரும்பான்மையான மக்களை நேர்மையற்றவர்களாக மாற்றுவது எது? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா பெரும்பான்மையான மக்களை நம்ம மாற்ற முடியும். ஒரு தனி மனுஷனை போய் மாற்றுறது நம்முடைய தீர்வு இருக்குல்ல, நாம் கொடுக்கக்கூடிய தீர்வு என்பது ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும். அப்போ தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நாம் சொல்கிற தீர்வு தனி மனுஷங்களுக்கு தான் பொருந்தும். பெரும்பான்மையானவர்களை மாற்றுவதற்கு நம்மக்கிட்ட தீர்வு இல்லை. இந்த தமிழ்நாட்டை எப்படி மாற்ற முடியும்? நான் என்னை மட்டும் மாற்றிக்கிட்டேன், எனக்கு தான் இது பொருந்தும், என்னை போல் ஒரு சிலருக்கு தான் இது பொருந்தும். எல்லாரையும் மாற்றுவதற்கு, பெரும்பான்மையான மக்களை மாற்றுவதற்கு என்னிடம் தீர்வு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ பெரும்பான்மை அப்போ அந்த தீர்வு அந்த அளவுக்கு வலுவான தீர்வு கிடையாது. எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு தீர்வு தேவை. எல்லாரும் ஒரு நேர்மையாக மாறுவதற்கு என்ன தீர்வு தேவை, அதற்கான தீர்வு எது அப்படின்னா அதுக்கு தான் இப்போ நேர்மையாக இருக்கணும், எல்லாருமே நல்லா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா, பெரும்பாலானவங்க நேர்மையாக இருக்கணும்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் நேர்மையாக இருப்பாங்க. இங்கே வாழ்வது ஈஸியாக இருக்க வேண்டும். இங்கே வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்போ தான் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் நேர்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது.
இங்கே படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, தொழில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. வாழ்வதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வது பற்றி நீ யோசிக்கவே கூடாது. அப்படித்தான் இங்கே இருக்குது. அதனால தான் இங்கே வாழ்வதே கஷ்டமாக இருக்கா, வாழ்கிறதுக்காக குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. வாழ்வதே உனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா அப்போ யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. நான் ஏன் தப்பு பண்ணணும், எனக்கு தான் இங்கே வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கே, நான் ஏன் தப்பு பண்ணணும், நான் ஏன் ஏமாற்றணும், எனக்கு வாழ்வதே இங்கே ரொம்ப எளிதாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாத நிலை, இங்கே நிறைய தடுப்புகள் இருக்குது, முட்டுக்கட்டைகள் இருக்குது, யாரும் வாழவே முடியாத அளவுக்கு இங்கே நிறைய பேர் இங்கே தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தான் அதை தாண்டி நான் வாழ்ந்து காட்டணும். அப்படிங்கும்போது அதுக்கு எந்த குறுக்கு வழிகளையாவது கையாண்டு ஒரு லஞ்சமாவது கொடுத்து நான் வாழ்ந்துடணும், லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, ஊழல் பண்ணுறது, எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஏன் வந்து வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு இது, இப்போ ஏன் நேர்மை இல்லாமல் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிற காரணம் இங்கே வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது. வாழ்வது கஷ்டமாக இருக்கிறனால தான் இங்கே கஷ்டமாக இருக்கிறனால தான் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து எப்படியாவது வாழ்ந்துடணும், வாழ விட மாட்டேங்கிறாங்க. நிறைய தடுப்புகள், படிக்க விட மாட்டேங்கிறாங்க, தொழில் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நிறைய தடுப்புகளை அங்கே கட்டி. அதனால தான் வந்து எப்படியாவது வாழ்ந்துடணும், வாழ்வதற்கான நடக்கிற போட்டியில் எப்படியாவது லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணியாவது வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு. அப்போ ஏன் வாழ்கிறது இங்கே கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை என்னென்னா அதில் படிக்கிறது, தொழில் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. படிக்கிறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, தொழில் செய்கிறது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம். அதனால தான் இங்கே வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது, தொழில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ தாய்மொழியில் கல்வி கற்றாக்கா அப்போ நீ படிக்கிறது ஈஸி, அப்போ தொழில் செய்கிறது ஈஸி, வாழ்க்கையே ஈஸியாக போயிடும். தாய்மொழியில் தொழில் செய்யணும், தொழிலையும் ஆங்கில முகத்தின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. ஆங்கில மொழியோட ஆதிக்கம் தொழிலையும் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அப்போ தொழில் செய்ய முடியல, படிக்க முடியல, அதனால தான் வாழ முடியல. படிப்பும் தொழிலும் வாழ்வதற்கு அடிப்படை. அப்படிங்கும்போது ஏன் படிக்க முடியலை, தொழில் செய்ய முடியல, அதனால தான் வாழ முடியல. ஏன் படிக்க முடியல, தொழில் செய்ய முடியலன்னா அதில் ஆங்கில மொழியோட ஆதிக்கம். அப்போ தாய்மொழியில் நீ கல்வி கொடுக்கணும், தாய்மொழியில் மட்டுமே தொழில் செய்யணும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டா மனித வாழ்க்கை ஈஸியாகிடும். அப்புறம் ஈஸியாகிடுச்சுன்னா வாழ்வதே இங்கே ஈஸியாகிடுச்சுன்னா நீ தப்பான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் வாழ்வதற்கான கதவுகளை நீ திறந்து விட்டுடலாம். அப்போது வந்து யாரும் நேர்மையற்ற வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வாழ்வதே ஈஸி அப்படிங்கும்போது நீ எதுக்காக தப்பான வழியில் போய் வாழ்கிற அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ இங்கே நேர்மையானவங்க அதிகமாகிடுவோம், பெரும்பான்மையானவர்கள் நேர்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். நேர்மையற்ற வழியை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க.